பூம் ஸ்ப்ரேயர்னா என்னன்னா, நீங்க 5 ஏக்கரோ, 10 ஏக்கரோ, 15 ஏக்கரோ நீங்க நிலம் வச்சிருக்கலாம். ஆனா, அதுக்கு மருந்தடிக்கிறதும், உரந்தளிக்கிறதும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ, நீங்க ஒரு பூம் ஸ்ப்ரேயர் வாங்க போறீங்கன்னா, பார்க்க வேண்டிய 2 விஷயம். ஒண்ணு டேங்க் கப்பாசிட்டி, இன்னொன்னு நாசில். நாசில நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, வெளியில வாங்கும்போது உங்களுக்கு செட்டாவே வந்துரும். அத உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இதுவே நம்ம எம்டிஎம்ல வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு 2 அடி தான் தோட்டம் இருக்குன்னா, 2 அடிக்கு ஏத்த மாதிரி நீங்க நாசில அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுவே எனக்கு 4 அடிக்கு மேல இருக்குன்னா, 4 அடிக்கு ஏத்த மாரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒரு மஞ்சள் தோட்டம் நீங்க வச்சிருக்கீங்கன்னா, அது ஃபுல்லாவே கீழ தான் மருந்தடிக்கிற மாரி இருக்கும். அப்போ உங்களுக்கு ஏத்த மாதிரி இத கீழ திருப்பி வச்சு நீங்க மருந்தடிச்சுக்க முடியும். அதுவே எலுமிச்சம்பழம், மா, கொய்யா அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு மேல மருந்தடிக்கிற மாரி இருக்கும். அப்ப அதுக்கேத்த மாரி மேல திருப்பி வச்சு உங்களால மருந்து அடிச்சுக்க முடியும். அப்ப இது மூலியமா மேலேயும் கீழேயும் உங்களால திருப்பி வச்சு மருந்தடிச்சுக்க முடியுங்க. ஸோ நம்ப எம்டிஎம்ல வாங்குறதுனால உங்களுக்கு பெரிய லாபமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் தாங்க. ஏன்னா இதுக்கு ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்ம எம்டிஎம்ல அவைலபிள்லே இருக்குங்க எப்ப பார்த்தாலும். சீக்கிரம் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.